இப்போது 10ஆம் இடத்துக்கு குரு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. 5ஆம் இடம்ன்றது வந்து ஹையர் எஜுகேஷன் சொல்லலாம், லவ் சொல்லலாம், குழந்தைகள். இவங்க இந்த குழந்தைங்களோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்க வந்து இப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க, நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்கலாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தனுசு ராசி இப்போ காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால தாயினுடைய ஹெல்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் அமையும். கடன் தொல்லைகள்னால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரிலீவ் ஆகி இந்த ஒரு 4-5 மாதத்தில் எல்லாத்தையும் இந்த கடனெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். கையில் பணம் நின்றுருக்காது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் நின்றுருக்காது. கிட்டத்தட்ட அதாவது இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்தே மார்ச் மாதத்துலேருந்தே இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்களான்னா, கடன் ஜாஸ்தி வாங்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். இந்த மாதிரி இந்த 4-5 மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கடன் ஜாஸ்தி வாங்குறதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணும். 2 பேருமே வந்து ஒரு நான் ஃபேவரபிள் பொசிஷனில் தான் இருந்தாங்க. இப்போ குரு வந்து கொஞ்சம் ஃபேவரபிள் பொசிஷனில் வரார். இந்த லவ்வில் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த டைமில் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வரதுக்கு உண்டான வழியை பார்க்கணும்.